வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்டாலின் சரவணன். எங்கள் கரம்பக்குடி ஊர் எல்லையில் இருக்கும் கருப்பையா ஊரை காக்கும் சாமியாகவே கருதப்படுவார். ஊரில் 1/3 பகுதி இஸ்லாமியர்கள், சிறு பகுதி கிறிஸ்தவர்கள். அவரவர்க்கும் தனித்தனியே ஆலயங்கள் உண்டு. கருப்பையா கோவிலின் வாசலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அனைத்து 4 சக்கர வாகனங்களும் வரிசை கட்டி நிற்கும். வண்டி சாவிகளை வைத்து பயபக்தியுடன் அதன் ஓட்டுநர்கள் வணங்குவர். பட்டவர் துணை, வேளாங்கண்ணி மாதாவை போற்றி, அல்லாஹ் ஒருவனே கடவுள் என எழுதப்பட்ட எல்லா வாகனங்களும் அந்த வரிசையில் அடங்கும். கருப்பையா சிலையாக கையில் அரிவாளுடன் செக்கச்சிவந்த விழிகளுடன் இருப்பார். கோவில் வாசலில் குதிரை சிலைகள் நிற்கும். எப்போது அவர் அதில் ஏறி பயணிப்பார் என்று கூட நான் சிறுவயதில் எண்ணிக்கொள்வதுண்டு. கொஞ்சம் வளர்ந்த பிறகு குதிரையின் குளம்படி ஏதும் சிலைகளின் அருகில் இருக்கிறதா என்று கூட பார்ப்பதுண்டு. இயேசுநாதர் கோவிலிலும் சென்று வசனங்கள் ஒப்பித்து கிறிஸ்மஸ் நாள்களில் பரிசுகள் வாங்குவதுண்டு. அந்த தேவாலயத்தை நிர்வகிப்பவர்கள் எனக்கு ஒரு வகையில் அத்தை மாமா உறவும் கூட. இவையெல்லாம் என் சிறு வயது ஞாபகங்கள். எப்போதோ ஒரு நாள் நான் ஒரு கனவு கண்டேன். அதில் கருப்பையா குதிரையின் மீது ஒய்யாரமாக ஏறி அமர்ந்து கூந்தலை விரித்து நாக்கை துருத்தி கொண்டு பயணிக்கிறார். கையில் நீளமான அரிவாள் துணையாய் இருக்கிறது. சட்டென எழுந்து கொள்கிறேன். அப்போதும் கூட அந்த வேர்வையிலும் எனக்கு கர்த்தர் கோவில் மணி ஒளி சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தோடு சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தரும் என் ஞாபகத்தில் வருகிறார். அவர் எப்போதேனும் எதிலேனும் யாரும் அறியாமல் ஏறி பயணம் செய்திருப்பாரா என நான் என்னை நானே கேட்டுக்கொண்டேன். இப்படி கனவுக்குள் கனவுகளை நான் அடுக்கிக் கொண்டே சென்று பார்க்கிறேன். கண்களை கசக்கிக் கொண்டு கூர்ந்து கவனிக்கிறேன். தூரத்தில் கருப்பையாவுக்கு பதிலாக ஐயனார் அமர்ந்து கர்த்தருடன் எங்கள் தெருவில் கடைசியில் நிற்கும் அரச மரத்தடியில் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார். இதோ இந்த எனது கவிதையில் அவர்களின் பேச்சை நீங்களும் கேளுங்களேன். கவிதையின் தலைப்பு: ஒரு மரியாதை நிமித்த சந்திப்பு. எல்லோரும் கண்மூடி பிரார்த்தித்திருக்கையில் பூனை பாதங்கள் எடுத்து வைத்து ஆலயத்திலிருந்து கர்த்தர் வெட்ட வெளிக்கு வெளியேறினார். அரச மரத்து ஐயனாரோடு மரியாதை நிமித்த சந்திப்பு. அரிவாள் ஆடு சுருட்டென்று போனது உரையாடல். திராட்சை ரசமெல்லாம் நமக்கு ஒத்து வராது, பட்டை சாராயம்தான் என்றார் ஐயனார். சித்திரை வெயில் தாளல. திருப்பலி முடிந்ததும் சாமியார் கடைசி ஜன்னலையும் சாத்தி சென்று விடுகிறார் என்று கர்த்தர் கவலைப்பட்டார். உடனே ஐயனார் அவரிடம் கூறினார்: கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், இல்லையேல் உடையுங்கள். நன்றி.